வணக்கம் பிரஸ் தான் உங்களை மெக்கானிக். டுடே வந்து பார்த்தோன்னா மாரு சுசுகி 2006 மாடல். இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா டோட்டலாக ரீஸ்டோரேஷன்ஸ் பண்ணுறதுக்கோசம் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வண்டியில் நம்ம ரீஸ்டோரேஷன் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 நம்ம வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்கோம். ஒரு 1,15,00,000 நம்ம பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் இந்த வண்டியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனல் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வண்டி டோட்டலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வேலை செய்ய போகிறோம். 2006 மாடல் இந்த வண்டி. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்டி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பேல் ஒயிட் கலர்ஸ். நெக்ஸ்ட் இன்ஜின் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலர்ஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சாரி, பிங்க் கலரில் வந்து நம்ம வந்து நீட்டாக கலர்ஸ் மெட்டாலிக்கில் கொடுக்க போகிறோம் இன்ஜின் ரூமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து நம்ம இந்த 8 நம்ம கொடுக்க போகிறோம். இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஃபார்வர்டு பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் மெனக்கெட்டு இந்த வண்டி வந்து நீட்டாக வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். டோட்டலாக இன்ஜினை வந்து டோட்டலாக டிஸ்கனெக்ஷன் பண்ணிட்டோம். இன்ஜினை வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி மாட்டும் போது பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஹெட் கேஸ்கட்டாக இருக்கட்டும், பெல்ட் எல்லாமே நீட்டாக வந்து புதுசு போட்டிருக்கோம். டோட்டலாக நீங்களே பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 டெக்னீஷியனை விட்டு நாங்கள் டோட்டலாக எம்டி டிஸ்கனெக்ஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். எம்டி பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் டோட்டலாக வந்து ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் செக் பண்ணி வேலை செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க்கும் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக அதையும் நாங்கள் செக் பண்ணி வேலை செய்ய போகிறோம். எத்தனையோ வண்டி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த 800 மெனக்கெட்டு செஞ்ச மாதிரி எந்த வண்டி நாங்கள் செஞ்சதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக வந்து இந்த வண்டியை செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்கள் வண்டி இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆல்ட்ரு ஒர்க்கு இல்லை வந்து பார்த்தோன்னா வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சொல்லுங்கள், நீட்டாக எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கியில் வந்து பார்த்தோன்னா சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற டைப்பு தான். நம்ம அந்த சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற டைப் வந்து டம்மி பண்ணிட்டோம். ரெண்டாவது ஃபியூல் டேங்க்கும் வந்து பார்த்தோன்னா சாவி போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும், அதுவும் டம்மி பண்ணிட்டோம். எல்லாமே எலக்ட்ரானிக் மோட்டர்ஸ் வச்சு நம்ம நீட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஃபியூல் டேங்குக்கு ஒரு மோட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கியில் வந்து பார்த்தோன்னா ஒரு மோட்ரு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி டிக்கி ஓப்பன் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா டிக்கி சேக்கப்ஜர் 800 பொறுத்தவரை ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டிக்கி ஓப்பன் பண்ணால் ஹைட்ராலிக் வந்து நம்ம 2 சேக்கப்ஜர் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். நீங்களே பார்க்குற இந்த வீடியோவில் ஒன்று தான் இருக்குது. நாம் வந்து 2 சேக்கப்ஜர் வர மாதிரி நீட்டாக வந்து செட் பண்ணி ஆல்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து டிக்கியை வந்து பார்த்தோன்னா நம்ம மோட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டைப் செட் பண்ணுறதுனால ஸ்டேரிங் பக்கத்தில் நீட்டாக வந்து புஷ் பட்டன் வச்சு நீட்டாக ஆல்டர் பண்ணியிருக்கோம். நம்ம டிக்கியில் வந்து டேஷ்போர்டில் வந்து பட்டன்ஸ் அழுத்தினா டிக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ஸ்டாண்டர்டாக மேலே எழுந்து வர மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2 சேக்கப்ஜர் டிங்கர் வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து பீஸ் போட்டு நெட்டு வச்சு உள்ளே வந்து நீட்டாக வந்து பற்ற வச்சு 2 சைடு ஒரே மாதிரி வந்து சேம் இருக்கிற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்காரு. 2 ஹைட்ராலிக் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிங்கரிங் ஒர்க்கு அண்டர் சேஸில் பீஸ் போனது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டோம். அப்புறம் இன்ஜின் ரூமில் வந்து அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் கிட்ட எல்லாமே பீஸ் போயிருந்து நீட்டாக வந்து டிங்கரை வந்து செக் பண்ணி பீஸ் போட்டு எல்லாமே வெல்டிங் பண்ணி நீட்டாக கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, அலை வீல்ஸு, சீட் கவரு, மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஸ்டேரிங் பாக்ஸ் லோயராம், பால் ஜாயிண்ட் இது எல்லாமே மாற்றிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாமே ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து மட்கார்டு பார்க்குறீங்க. ஆல்ரெடி இங்கே மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா வோல்க்ஸ்வேகன் வென்டோவோட இண்டிகேட்டர் மாற்றுறதுக்கோசம் நாங்கள் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஒரு இண்டிகேட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 சம்திங் வருது. ஒரு இண்டிகேட்டர் ஒரிஜினல் வோல்க்ஸ்வேகன் தான் நாங்கள் மாட்டி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஆல்டர் ஒர்க் தான் இந்த வண்டியில் பார்த்துருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ டோட்டலாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட போகிறோம். ஃபுல்லாக அண்டர் சேஸு, இன்ஜின் ரூமு, இன்னர் பிளாட்ஃபாரம் டோட்டலாக எம்டி பண்ணி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் டல் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஜின் ரூமை தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்ஜின் ரூம் ஆல்ரெடி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப அழுக்காக இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க. டோட்டலாக ஹை ப்ரெஷர் கன்னில் வந்து யூஸ் பண்ணி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டல் பண்ணிட்டோம். இன்ஜின் ரூம் வந்து ஃபுல்லாக டல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் நீட்டாக அடிச்சிருக்கும் பாருங்கள். ப்ரைமர் அடித்தாச்சு. இப்போ இந்த ப்ரைமர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து நம்ம நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பேலில் வந்து மிஸ் பண்ணி நம்ம வந்து கலர் வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்ஜின் ரூம் ஒர்க் வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஜின் ரூமை மட்டும் நீட்டாக கவர் பண்ணிவிட்டு டோட்டலாக மெட்டாலிக் பேல் ஒயிட் வந்து பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த மெட்டாலிக் பேல் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டோரு, இன்னரு, அவுட்ரு டோர் எல்லாமே தனித்தனியாக இந்த வண்டி அடிச்சிருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நாங்கள் இந்த வண்டியில் மெனக்கட்டுருக்கோம். ஏன்னா எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பிரிக்க மாட்டோம். கஸ்டமர் எப்படி ஒர்க் நம்மளுக்கு கொடுக்குறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு கொடுப்போம். ஏன்னா ஒரு வண்டி இந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வைஸ் செலவாகும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டி பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேஸ் முதல் கொண்டு எல்லாமே கலர்ஸ் கொடுத்துருக்கோம்.
இதில் வந்து பார்த்தா டோட்டல் எல்லா ஸ்பேர்ஸும் கழட்டிட்டோம். இப்போ நீட்டாக வந்து அது ஒயரிங் பண்ணி ஒவ்வொரு பொருளும் புதுசு போட்டு நீட்டாக ஆல்டர் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பவர் ஸ்டேரிங் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஆல்டோ A10ஓட பவர் ஸ்டேரிங் வந்து நீட்டாக வந்து ஆல்டர் பண்ணி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். டோர் பேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் போட்டு நாங்கள் வந்து டோர் பேடுக்கு எல்லாமே டிச்சிங் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டோர் பேடுக்கு. நெக்ஸ்ட்டு சீட் கவர் வந்து புதுசு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் மேட்டு அதுவும் வந்து எல்லாமே வந்து கீழே ஃபோம் வச்சு வந்து நீட்டாக வந்து புதுசு போட்டிருக்கோம். கூலிங் ஸ்டிக்கர் ஃப்ரண்ட் கிளாஸ் வித் சைடு எல்லாமே நம்ம வந்து எல்லாமே நீட்டாக வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நியூ ஸ்பேர்ஸ் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஆர்டினரி பிரேக்கு தான் 800 பொறுத்தவரையும் நம்ம வந்து இதில் ஆல்டர் பண்ணியிருக்கோம். பிரேக் பூஸ்டர் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து உள்ள இன்னரில் வந்து பார்த்தோன்னா பிரேமர் கொடுத்துட்ருக்கோம். டோட்டலாக வந்து பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெட்டாலிக் பேல் வெயிட்டு. டோட்டலாக வந்து பார்த்தா இன்னர்லேயும் வந்து பார்த்தோன்னா மெட்டாலிக் பேல் வெயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்லேயும் அது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பிளாட்பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் கலர்ஸில் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணி நீட்டாக வந்து நம்ம கிரே கலரில் லைட் கிரே கலரில் வந்து அடிச்சிருக்கோம். நீட்டாக பிளாட்பாரம் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உள்ள இன்னரில் வந்து மெட்டாலிக் பேல் வந்து அடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக உள்ள இன்னர் வேலை எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் தான் அடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்ஜின் டோட்டலாக டிஸ்கனெக்ஷன் பண்ணிட்டோம். இன்ஜினை வந்து நீட்டாக வந்து மிஷின் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிரேமர் அடிச்சிருக்கோம். பிரேமர் நீட்டாக பிரேமர் கலரில் வந்து கிளியர்ஸ் மிஸ் பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம். ஷைனிங்காக இருக்குது இன்ஜின் பார்க்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுக்க போகிறோம். ஹெட்டு வந்து பார்த்தோன்னா கோல்டன் கலரில் கொடுக்க போகிறோம். வால்டோர் வந்து பார்த்தோன்னா மிக்கிமோஸ் க்ரீனில் வந்து அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பானட் பிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐஸ்கிரீம் கலரில் ஒரு பிங்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டால் ஸ்ப்ரேயில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்ப்ரேயில் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நம்ம வந்து கலர் கொடுக்கணும். ஏன்னா அந்த கலர் வந்து ரொம்ப பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் கலரு. கிட்டத்தட்ட நீங்கள் ஆல்ரெடி பார்க்குற இந்த வீடியோவில் செல்ஃப் மோட்ரு, வால்டோரு, இன்ஜின்னு கவரு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்ஜின் சீல்டு, புள்ளி, ஆல்டர்னேட் புள்ளி, பம்பு புள்ளி இது எல்லாமே கலர்ஸ் கொடுத்து நீட்டாக வந்து ஆல்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஆல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் நிறையா வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மெனக்கெட்டு யாரும் வந்து மாடிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதை வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ஷன் பண்ணி நீட்டாக செக் பண்ணி எல்லா ஸ்பேர்ஸும் புதுசு போட்டு டைமிங் பெல்ட்டு, போனது ஸ்பேர்ஸ் மெட்டீரியல்ஸு, ஆயில் ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து நியூ ஸ்பேர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த வண்டியில் வந்து வேலை செஞ்சுருக்கோன்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு, ஸ்டேரிங் பாக்ஸு, லோயர் ஆர்ம் பேலன்ஸர், புஷ் கிட் எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். வால்டோர் கேப்பு, வால்டோர் பேக்கிங்கு, வால்டோர் வாஷரு எல்லாமே வந்து நீட்டாக புதுசு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு வந்து ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டல் எனர்ஜியில். கிட்டத்தட்ட இந்த வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் நம்ம பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வந்து சைலன்சருக்குன்னு தனியாக மெட்டீரியல்ஸ் பெயிண்ட் பிளாக்கு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. கிட்டத்தட்ட இந்த வண்டியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷமாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ ஸ்பேர்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1,4 லட்சம் பில்லே நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து பிரேமர் அடிச்சாச்சு. இப்போ 2K பிரேமர் அடிச்சுட்டு நல்லா ஒரு 1 டேஸ் 2 டேஸ் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் மெட்டாலிக் பேல். இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஒயிட் கலர் வந்து மெட்டாலிக் பேல் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்ஜின் ரூம் அடிச்சாச்சு, உள்ள இன்னர் டோட்டலாக எல்லாமே அடித்து முடிஞ்சுது. எல்லாமே நீட்டாக வந்து மாசிங் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்ரு ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் டோர் வந்து பார்த்தோன்னா முதல்ல பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பேல் ஒயிட் வந்து நீட்டாக வந்து கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காரை பொறுத்த வரையும் வந்து 1 கோட்டு 2 கோட்டுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிக்கவும் முடியாது. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பெயிண்டிங் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி டல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரேமர் 1 கோட் அடித்து அதில் கிராச்சஸ்ஸு ஸ்பாட்டு பட்டியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பணும் பிரேமர் அடித்து செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட் பேஸ் அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து திருப்பவும் ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அடிக்கணும். கிளியர் வந்து பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வண்டியை பண்ணணும்னா 5 to 6 டைம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங்கை பொறுத்தவரை ஒரே கோட்டில் வேலை முடிக்க முடியாது, 2 கோட்டில் வேலை முடிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர் அவுட்ரு டோட்டலாக எல்லாமே எம்டி பண்ணி டோர் இன்ச்சஸ் முதல் கொண்டு கோல்டன் கலர்ஸில் வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து கலர் தனித்தனியாக கொடுத்து நீட்டாக நம்ம அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட மட்கார்டு தனியாக அடிச்சிருக்கோம். பாருங்கள் டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பானட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து கேண்டி கலர்
பிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டி கலர்ஸு ஸ்ப்ரேயில் அடித்து தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளியர் அடிக்க முடியும். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு டோட்டலாக வந்து நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது கிட்டத்தட்ட. இந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இன்னரு இன்ஜின் ஒர்க்கும் முடிச்சுட்டு அவுட்டரில் வந்து உள்ள இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஸ்பேர்ஸ் எல்லாமே மாட்டி அந்த பார்டர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நம்ம நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி ஆல்டர் பண்ணுறோம் சொல்லியிருந்தோம். அந்த கலர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தோன்னா மெட்டாலிக் பிளாக் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கிரில் வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலர் எல்இடி வந்து நீட்டாக வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எல்லா ஆரன் கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆரன் ரேஞ்ச் குவாலிட்டி வைஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு பார்டர் வந்து பார்த்தோன்னா பிளாக் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ பிளாக் வந்து ஃபைனலாக வந்து பிளாக் அடிச்சிட்ருக்கோம். 2 விதமான கலர்ஸ். இதில் ஸ்டிக்கரிங் எல்லாமே நம்ம வந்து நீட்டாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். வண்டி அவ்வளோ பார்க்க லுக் வைஸ் வரும். இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை, அந்தளவுக்கு நம்ம வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் டிக்கி ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, பவர் பூஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ்ட் மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொன்ன பார்த்திங்கன்னா டோர் பேட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சீட் கவர் லெதரில் வந்து பார்த்தோன்னா நீட்டாக டிச்சிங் பண்ணி டோர் பேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கூலிங் ஸ்டிக்கர், சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3Mல வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டாக வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ரியர் டைலைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்கரிங் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டிக்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலாய்வீலுக்கு இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி க்ரீன் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்க்க அவ்வளோ குவாலிட்டி வைஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வண்டி ஓவரால் எல்லாமே ஒர்க்கும் முடிஞ்சுது. நீட்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இதோட இன்டீரியர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ. ஆனால் என்னால் போட முடியல, ஏன்னா டைமிங் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 10 இன்ச் டிஸ்பிளே. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, ஆல்டோட கீர் கன்சல் வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். அப்புறம் ஏசி வெண்ட்டு பார்த்தோன்னா எல்லாமே புதுசு. இந்த வண்டியை பொறுத்தவரை கிடைக்காது. நம்ம எல்லாமே ஆர்டர் போட்டு அரேஞ்ச் பண்ணி நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். என்னுடைய நம்பர் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பானட் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியிற மாதிரி பானட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வண்டியோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. டோட்டலாக இந்த வண்டி முடிச்சு கொடுக்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதோட அலாய் வீல்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து புது அலாய் வீல், டயர்ஸ் எல்லாமே டோட்டல் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஐஎன்டி நம்பர் பிளேட் எல்லாமே மாற்றி இப்போ இந்த வண்டியோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட பெயிண்டிங்கோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம கிளாரிட்டி கொடுத்துடலாம். வண்டி புதுசு எந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துறேன். வண்டியோட அவுட்லுக் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக நம்மளோட ஐடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டுட்டு இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.